வணக்கம். வெல்கம் டு எஸ்எஸ்ஆர்ஏஎஸ் எஜுகேஷன். ஸோ நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு நீங்களே கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ டிஎன்பிசிக்கான ஆனுவல் பிளானர் தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ மூலமாக நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ யார் யார் என்னென்ன எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணலாம், அதனுடைய எலிஜிபிள் என்ன, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்பிசி குரூப் 2 குரூப் டிஏ எப்போ கால்பர் ஆகுது, டிஎன்பிசி குரூப் 4 வந்து எப்போ கால்பர் ஆகுது, அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டிஇஓ எக்ஸாம் வந்து எப்போ கால்பர் ஆகுது, இதை பற்றின ஒரு முழுமையான விளக்கு வீடியோ தான் இதன் மூலமாக வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து நேற்று ஈவினிங்கே வந்து போஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அவ்வளோவா வந்து ப்ராப்பராக வந்து மேக்ஸிமம் வந்து யாருமே சொல்லலை. ஸோ நம்ம எந்தெந்த தேர்வுக்கு யார் யார் எலிஜிபிள் அப்படிங்கிறத பற்றி ஒரு முழுமையான விளக்கம் மற்றும் படிக்கும் முறையை பற்றி இந்த வீடியோ மூலமாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் டிஎன்பிசி படிக்கக்கூடிய நபராக இருந்தீங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் நீங்கள் இந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு மிகவும் வந்து பயனுள்ளதாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி வந்து 2019 வந்து குரூப் 1 வந்து கால்பர் பண்ணாங்க. ஸோ அதற்கான தேர்வு முறையை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் நடத்தலை. ஓகேவா? ஸோ அந்த தேர்வு வந்து எப்போ நடக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா 3/1/2021. ஸோ ஜனவரி மாதம் 3ஆம் தேதி வந்து காண்டாக்ட் பண்ணுறாங்க. ஸோ டிஎன்பிசி படிக்கக்கூடிய நபர்களாக இருந்தீங்க அப்படின்னா நல்லா படிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த எக்ஸாமில் வந்து பாஸ் பண்ணி போஸ்டிங் வாங்கியிருக்கணும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதே 2019 வந்து பார்த்தீங்க அப்படின்னா இண்டஸ்ட்ரியஸ் அண்ட் காமர்ஸ் டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட்லேருந்து கால்பர் பண்ணியிருந்தாங்க. அந்த தேர்வு பார்த்தீங்க அப்படின்னா 9/1/2021 ப்ளஸ் 10/1/2021 2 நாள் வந்து அந்த தேர்வு வந்து காண்டாக்ட் பண்ணுறாங்க. இந்த 2 தேர்வுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2019 வந்து கால்பர் பண்ணின தேர்வு. சரியா? ஸோ அதை வந்து 2021 வந்து தேர்வை வந்து நடத்துகிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டென்டேட்டிவ் ஆனுவல் பிளானர் 2021. ஸோ நம்ம இப்போ பார்க்க போகிறது பார்த்திங்க அப்படின்னா 2021க்கான ஆனுவல் பிளானர் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் பார்த்திங்க அப்படின்னா அசிஸ்டன்ட் டைரக்டர் அண்ட் ஹரிகல்ச்சரல். ஓகேவா? ஸோ இந்த டிபார்ட்மெண்ட் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் அக்ரிகல்ச்சர் ப்ளஸ் ஹரிகல்ச்சர் வந்து படிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த தேர்வு வந்து நீங்கள் எழுதுக்கலாம். ஓகேவா? ஸோ ஏன் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வைக்காங்க அப்படின்னா டிஎன்பிசி குரூப் 2 குரூப் டிஏ குரூப் 4 பார்த்திங்க அப்படின்னா நிறையா நபர்கள் வந்து எழுதக்கூடிய எக்ஸாமு. ஆனால் இந்த மாதிரி ஒரு சில டிபார்ட்மெண்ட் பார்த்திங்க அப்படின்னா இந்த அக்ரிகல்ச்சர் ப்ளஸ் இந்த கரிகல்ச்சர் படிச்சிருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணி எழுத முடியும். சரியா? ஸோ நீங்கள் அக்ரிகல்ச்சர் ப்ளஸ் செரிகல்ச்சர் கிடையாது, கரிகல்ச்சர் வந்து படிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸாம் வந்து பயன்படுத்திக்கோங்க. ஸோ இந்த எக்ஸாம் வந்து எப்போ கால்பர் பார்த்திங்க அப்படின்னா ஜனவரி மாதம் வந்து கால்பர் ஆகுது. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா காம்பனைடு இன்ஜினியரிங் ஆர்டினேட் சர்வீஸ். ஓகே. ஸோ நீங்கள் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டு பிஇ எம்இ இந்த மாதிரி நீங்கள் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டு மெக்கானிக்கல் அண்டு சிவில் இன்ஜினியரிங் அண்ட் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் எக்ஸட்ரா அந்த மாதிரி நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா இந்த தேர்வை வந்து நீங்கள் வந்து தகுதியானவர்கள். ஓகேவா? ஸோ இந்த தேர்வு வந்து பார்த்திங்க அப்படின்னா பிப்ரவரி மாதம் வந்து கால்பர் ஆகுது இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டுக்கு. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா அசிஸ்டன்ட் ட்ரங்ஸ்டன் அண்ட் பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட்டு. ஸோ இது வந்து வேறு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா வெட்டினரி அசிஸ்டன்ட் சர்ஜன் அண்ட் இந்த அனிமல் ஹஸ்பண்ட்ரி. ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அனிமல் ஹஸ்பண்ட்ரி நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த தேர்வுக்கு வந்து நீங்கள் வந்து எலிஜிபிள். ஓகேவா? ஸோ மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா இந்த வேகன்சி வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தாலுமே வந்து இந்த டிபார்ட்மெண்ட் படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணி எழுதுனீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து பாஸ் பண்ணிடலாம். ஸோ இந்த எக்ஸாம் வந்து எப்போ கால்பர் ஆகுதுன்னு பார்த்திங்க அப்படின்னா மார்ச் மாதம் வந்து கால்பர் ஆகுது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா அசிஸ்டன்ட் டைரக்டர் அண்டு ஃபிஷர்ஸ் டிபார்ட்மெண்ட். ஓகேவா? ஸோ இந்த தேர்வு வந்து பார்த்திங்கன்னா மார்ச் மாதம் ஆகுது. ஸோ மீன்வளத்துறை இதை பற்றி நீங்கள் படிப்பு படிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த தேர்வை வந்து நீங்கள் எழுத தகுதியானவர்கள். ஓகேவா? ஸோ இந்த எக்ஸாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்ச் மாதம் வந்து கால்பர் ஆகுது. அடுத்து பிரின்சிபல் வைஸ் பிரின்சிபல் அசிஸ்டன்ட் டைரக்டர் இந்த எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் டிபார்ட்மெண்ட். ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏப்ரல் மாதம் வந்து கால்பர் ஆகுது. இந்த தேர்வு வந்து ஏப்ரல் மாதம் வந்து கால்பர் ஆகுது. ஸோ இதற்கு நீங்கள் தகுதியாக இருந்தீங்க அப்படின்னா இந்த தேர்வு முறையை வந்து நீங்கள் எழுதிக்கலாம். ஓகே. ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா 10வது வந்து காம்பனைடு இன்ஜினியரிங் சர்வீஸ். ஸோ ஆல்ரெடி பார்த்திங்க அப்படின்னா பிப்ரவரி மாதம் வந்து ஒரு எக்ஸாம் இன்ஜினியரிங் வந்து கால்பர் ஆகுது. அதே மாதிரி ஏப்ரல் மாதம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் வந்து கால்பர் ஆகுது. ஸோ இதுக்கும் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டு பிஇ எம்இ ஸோ எலக்ட்ரிக்கல் மெக்கானிக்கல் எக்ஸட்ரா இந்த மாதிரி நீங்கள் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸாம் எழுதி நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஓகேவா? அடுத்து பார்த்திங்க அப்படின்னா 11வது வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் இன் த கோஆப்ரேட்டிவ் ஆடிட் டிபார்ட்மெண்ட். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் மாதம் ஆகுது. கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா இதனுடைய வேக்கன்சி வந்து கொஞ்சம் அதிகமாகவே நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா
இந்த கோஆப்ரேட்டிவ் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு ஒரு கோர்ஸ் இருக்குது. அந்த கோர்ஸும் நீங்கள் வந்து படிச்சிருந்தீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த தேர்வு வந்து நீங்கள் எழுத தகுதியானவர்கள். ஓகே, ஸோ எப்போ கால்பர் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் வந்து கால்பர் ஆகுது. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டாட்டிக்ஸ் சர்வீஸ் அண்ட் காம்பனேட்டிவ் ஜியாலஜி சர்வீஸ், இது ரெண்டுமே பார்த்திங்க அப்படின்னா ஸ்டாட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட் நீங்கள் படிச்சிருக்கணும். அதே மாதிரி ஜியாலஜி சர்வீஸ் நீங்களும் இது வந்து படிச்சிருக்கணும். படிச்சிருந்தால் மட்டும்தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த தேர்வு வந்து எழுத தகுதியானவர்கள். ஸோ நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க ஸ்டாட்டிக்ஸ் எப்போ வந்து கால்பர் ஆகுது அப்படின்னு. ஸோ படித்தவங்க வந்து நிறைய பேர் இருக்கீங்க. பட் இந்த தேர்வை வந்து பயன்படுத்திக்கோங்க, அதுதான் வந்து மிக முக்கியமானது. ஸோ இந்த ரெண்டு தேர்வுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏப்ரல் மாதம் வந்து கால்பர் ஆகுது. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் இன் த ப்ராசிக்யூஷன் டிபார்ட்மெண்ட். ஓகேவா, ஸோ இது நமக்கு வந்து வராது. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா அசிஸ்டன்ட் டைரக்டர் இன் த டவுன் அண்ட் கவுண்ட்ரி பிளானிங் டிபார்ட்மெண்ட். இந்த டவுன் அண்ட் கவுண்ட்ரி பிளானிங் பார்த்திங்க அப்படின்னா இதுவும் வந்து ஒரு இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் தான். ஓகேவா, அசிஸ்டன்ட் டைரக்டர் இன் த டவுன் அண்ட் கவுண்ட்ரி பிளானிங் டிபார்ட்மெண்ட். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா சிவில் இன்ஜினியரிங் படித்தவங்களுக்கு வந்து மிக முக்கியமான ஒரு டிபார்ட்மெண்ட்டு. ஸோ நீங்கள் சிவில் இன்ஜினியரிங் பிஇ எம்இ முடிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் வந்து எழுதி பயன்படுத்திக்கோங்க. ஓகேவா, ஸோ இந்த எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா மே மாதம் வந்து கால்பர் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா டிஎன்பிசியில் எல்லா நபர்களும், அதாவது டிகிரி முடித்த நபர்கள் எல்லாருமே எழுதக்கூடிய ஒரு தேர்வு அப்படின்னா டிஎன்பிசி குரூப் 2 குரூப் 2A. ஓகேவா, ஸோ இந்த எக்ஸாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்போ கால்பர் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா மே மாதம் வந்து கால்பர் ஆகுது. அதாவது 2019 டிஎன்பிசி வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா மே மாதம் வந்து இனி வரக்கூடிய காலத்தில் வந்து டிஎன்பிசி குரூப் 2 வந்து கால்பர் ஆகும். அதே மாதிரி செப்டம்பர் மாதத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஎன்பிசி குரூப் 4 வந்து கால்பர் ஆகும் அப்படின்னு வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனுடைய பிளானோட தான் பார்த்திங்க அப்படின்னா இந்த வருஷமும் வந்து மே மாதம் வந்து கால்பர் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த டிஎன்பிசி குரூப் 2 குரூப் 2A நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி, அதாவது நீங்கள் ரெகுலர்லேயும் பண்ணியிருக்கலாம், டிஸ்டன்ஸ்லேயும் பண்ணியிருக்கலாம், நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த குரூப் 2 குரூப் 2 எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் வந்து தகுதியானவர்கள். ஓகேவா, இதோட எக்ஸாம் பேட்டர்ன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரிலிமினரி, மெயின், இன்டர்வியூ இருக்கும். ஓகேவா, ஸோ குரூப் 2 பார்த்திங்க அப்படின்னா இன்டர்வியூ இருக்கும். குரூப் 2A வந்து பார்த்திங்கன்னா நான் இன்டர்வியூ மாதிரி போஸ்டிங் இருக்கும். ஓகே, ஸோ இதை நீங்கள் எழுதணும் அப்படின்னா 6th to 12th புக்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். அதுபோக சிலபஸில் என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அந்த டாப்பிக்கை வந்து கவர் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக இந்த எக்ஸாம் வந்து பாஸ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இந்த எக்ஸாமை படிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5-6 மாதங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வரைக்கும் நீங்கள் படிக்கலன்னா கூட இப்போ இருந்து நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா வரக்கூடிய 2021 வந்து நம்ம ஈஸியாக எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிடலாம். ஓகேவா, ஸோ இந்த எக்ஸாமுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய எஜுகேஷன் மூலம் வந்து தனியாக டெஸ்ட் சீரியஸ் அந்த ஆடியோ வீடியோ கிளாஸ் எல்லாமே வந்து நம்ம காண்டக்ட் பண்ணிட்டுருக்கோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ரீசார்ஜ் அசிஸ்டன்ட் இந்த எவல்யூஷன் அண்ட் அப்ளைடு ரீசார்ஜ் டிபார்ட்மெண்ட்டு, இது வேறு எக்ஸாம். அதே மாதிரி ஸ்டோர் கீப்பர் இந்த அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட். ஓகேவா, ஸோ கொடுத்துருக்காங்க அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டு. நீங்கள் இந்த டிபார்ட்மெண்ட் படிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் வந்து தகுதியானவங்க, இந்த எக்ஸாமை வந்து பயன்படுத்திக்கோங்க. ஸோ இந்த எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா ஜூன் மாதம் வந்து இந்த தேர்வு வந்து கால்பர் ஆகுது. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஜெயிலர் உமன் இந்த பிரிஷன் அண்டு கரெக்ஷனல் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட். ஸோ எல்லா தேர்வாளர்களுமே வந்து எழுதக்கூடியது. அதாவது நீங்கள் டிகிரி படிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த தேர்வு முறைக்கு வந்து நீங்கள் தகுதியானவர்கள். ஓகேவா, ஸோ லாஸ்ட் இயர் பார்த்திங்க அப்படின்னா 2018 வந்து இந்த எக்ஸாம் கால்பர் பண்ணாங்க. ஓகேவா, ஸோ அதுக்கப்புறமா இப்போ வந்து கால்பர் பண்ணுறாங்க ஜெயிலர் உமன் இன் த பிரிசன் அண்ட் கரெக்ஷனல் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட். அதே மாதிரி அசிஸ்டன்ட் செயலர் மென் இன் த பிரிசன் அண்ட் கரெக்ஷனல் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட். ஓகேவா, ஆண்களும் இந்த தேர்வுக்கு வந்து விண்ணப்பிக்கலாம், பெண்களும் இந்த தேர்வுக்கு வந்து விண்ணப்பிக்கலாம். ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு இளங்கலை பட்டப்படிப்பை வந்து முடிச்சிருக்கணும். ஓகேவா, அது ரெகுலரில் பண்ணியிருந்தாலும் ஓகே, டிஸ்டன்ஸில் பண்ணியிருந்தாலும் ஓகே. ஸோ இந்த எக்ஸாம் பேட்டர்ன் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 2 எக்ஸாம் உண்டு, ப்ரிலிமினரி மெயின். ஸோ அது போக பார்த்திங்க அப்படின்னா சிலபஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா குரூப் 2 சிலபஸ் அண்ட் குரூப் 4 சிலபஸை கம்பேர் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஹியூமன் ரைட்ஸை பற்றி படிக்கணும். ஸோ அது போல் சிறை திட்டங்கள் அப்படிங்கும்போது இந்த செக்ஷன்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அதையும் ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக இந்த சிறைத்துறை அதிகாரிக்கு வந்து நம்ம பாஸ் பண்ணிடலாம். ஸோ இந்த எக்ஸாம் வந்து எப்போ கால்பர் ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா ஜூன் மாதம் வந்து இந்த தேர்வு முறை வந்து கால்பர் ஆகுது. ஓகேவா, ஸோ இதற்கான நம்ம கோச்சிங் கைடும் வந்து நம்ம எஜுகேஷன் மூலம் வந்து கொடுத்துட்ருக்கோம். ஓகேவா, ஸோ நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா நம்ம கோச்சிங் கையில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு இது எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் அண்ட் கிரேட் இன் த ஹிந்து ரிலீஜன் அண்ட் செட்டபிள் என்டோமெண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்ஸ். ஓகேவா, தமிழ்நாடு நடத்தக்கூடிய கவர்மெண்ட்ஸ் கோயிலுக்கு தேவையான மேன் பவர் எடுத்து கொடுக்குறது பார்த்திங்க அப்படின்னா டிஎன்பிசி தான், இந்து சமய அறநிலைத்துறை தேர்வு. ஓகேவா, ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் டிகிரி முடிச்சிருந்தாலும் இந்த எக்ஸாம் எழுதலாம்,
10th முடிச்சிருந்தாலும் எக்ஸாம் எழுதலாம். டிகிரி ப்ளஸ் லா, அதாவது பிஏ, பிஎல், எல்எல்பி இந்த மாதிரி நீங்கள் முடிச்சிருந்தாலும் இந்த இதுக்கு வந்து தகுதியானவர்கள். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிரேடு 1, கிரேடு 3, கிரேடு 4. ஓகேவா? ஸோ கிரேடு 1 பார்த்தீங்க அப்படின்னா ஆஃபீஸர் லெவலில் இருக்கும். கிரேடு 3யும் பார்த்தீங்க அப்படின்னா ஆஃபீஸர் லெவலில் இருக்கும். அதே மாதிரி கிரேடு 4 பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த குரூப் 4 லெவலில் வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ ரெண்டுமே வந்து இந்து சமய அறநிலைத்துறை தேர்வுக்கானது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 10th சிலபஸ் இருக்கு இல்லையா, அதாவது 10th குரூப் 4 சிலபஸ் வந்து இதுக்கு வந்து கம்பேர் பண்ணி படிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எக்ஸ்ட்ரா என்ன படிப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்து சைனவம் வைணவம் படிப்பீங்க, இந்து மதத்தின் வளர்ச்சி இதை பற்றி படிப்பீங்க. ஓகேவா? ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். பிகாஸ் ஒரு கிறிஸ்டினோ ஒரு முஸ்லீமோ வந்து இதுக்கு வந்து போட்டி போட மாட்டாங்க. இந்து சமயத்தை சார்ந்தவங்க மட்டும்தான் இதில் வந்து போட்டி போடுவாங்க. அதுவும் இந்து சமயம், வைணவம், சைனவம் அண்டு இந்து மதத்தின் வளர்ச்சி இந்த 2 புக்கும் 3 புக்குமே வந்து தனியாக இருக்குது. இந்த 3 புக்கும் ப்ரிப்பேர் பண்ணணும். ப்ளஸ் ஜென்ரல் ஸ்டடீஸ் பார்த்தீங்க அப்படின்னா குரூப் 4 சிலபஸ் தான் வந்து மேக்ஸிமம் வந்து கவர் ஆகும். ஓகேவா? ஸோ இதற்கான கோச்சிங் கைடும் பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய எஜுகேஷன் மூலமாக வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஓகேவா? ஸோ இதில் வந்து ஆடியோ வீடியோ கிளாஸ் இருக்கும், ப்ளஸ் பிடிஎஃப் இருக்கும், மெட்டீரியல் இருக்கும், முக்கியமான ஹிண்ட்ஸ் வந்து இருக்கும். ஓகே, ஸோ இந்த எக்ஸாம் வந்து எப்போ கால்பர் ஆகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜூலை மாதம் வந்து கால்பர் ஆகுது. ஸோ ஆல்ரெடி இருக்கவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சம் மெட்டீரியல் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இனி வரக்கூடிய காலத்தில் வந்து ப்ராப்பராக உங்களுக்கு தேவையான மெட்டீரியல் அண்ட் ஆடியோ வீடியோ கிளாஸ் வந்து கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் அண்டு குரூப் 3. ஸோ இந்த குரூப் 3 பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து தெரிய வாய்ப்பு இல்லை. ஓகேவா? ஸோ இந்த குரூப் 3 எக்ஸாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனி டிகிரி, அதாவது அக்கௌண்ட்டு அண்ட் இந்த மாதிரி ஆடிட்டர் இந்த மாதிரி நீங்கள் டிபார்ட்மெண்ட் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸாம் வந்து நீங்கள் எழுதலாம். ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அக்கௌண்டன்ட் அண்ட் ஆடிட்டர், சப் ஆடிட்டர் அண்ட் ஜூனியர் ஆடிட்டர் அண்டு டைப்பிஸ்ட் கம் இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட டிபார்ட்மெண்ட்டு இந்த குரூப் 3 மூலமாக தான் வந்து ஃபில் பண்ணுவாங்க. ஸோ இந்த குரூப் 3 எக்ஸாம் வந்து எப்போ கால்பர் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் வந்து கால்பர் ஆகுது. ஸோ இதற்கான சிலபஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா குரூப் 2 அண்ட் குரூப் 4 ரெண்டுமே கம்பேர் பண்ணி தான் வந்து சிலபஸ் இருக்கும். ஸோ 6th 12th புக் வந்து படிச்சிங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்தந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி, இப்போ நீங்கள் அக்கௌண்ட் டிபார்ட்மெண்ட்னா அந்த அக்கௌண்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து குரூப் 3, இது வந்து ஜூலை மாதம் வந்து கால்பர் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா குரூப் 5 வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே வந்து ஆல்ரெடி கவர்மெண்ட்டில் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு வந்து ப்ரொமோஷன் அந்த இதில் வந்து எழுதி பாஸ் பண்ணி போகலாம். அதே மாதிரி இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஃபிஷர் அண்ட் சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஃபிஷர் இந்த ஃபிஷர் டிபார்ட்மெண்ட். ஓகேவா? ஸோ நீங்கள் மீன்வளத்துறை பற்றி படிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த தேர்வுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிடலாம். அதாவது ஃபிஷர் இன்ஸ்பெக்டர் இந்த எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் மாதம் வந்து இந்த தேர்வு வந்து கால்பர் ஆகுது. ஓகேவா? டிஎன்பிசியில் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட எக்ஸாம் இருக்குது. எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்குமே வந்து எக்ஸாம் காண்டக்ட் பண்ணுறாங்க. பட் நீங்கள் முறையாக பயன்படுத்துகிறோமா, நம்ம முறையாக வந்து தேர்வு அப்ரோச் பண்ணுறோமா அப்படிங்கிறது தான் வந்து நம்மளுடைய வெற்றி வந்து தீர்மானிக்கப்படுது. ஓகேவா? ஸோ ஃபிஷர் படித்தவங்க வந்து இந்த எக்ஸாம் வந்து எழுதலாம். அதே மாதிரி அக்ரிகல்ச்சர், ஹெரிகல்ச்சர் படித்தவங்களும் பார்த்திங்க அப்படின்னா டிஎன்பிசி மூலமாக வந்து எக்ஸாம் பாஸ் பண்ணி ஜாபுக்கு போகலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா டைரக்டர் ஆஃப் ஃபிசிக்கல் எஜுகேஷன் இன் கவர்மெண்ட் லா காலேஜ். ஓகேவா? ஸோ ஃபிசிக்கல் எஜுகேஷன் பார்த்திங்க அப்படின்னா லா காலேஜில் வந்து ஆல்ரெடி இருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் மாதம் வந்து கால்பர் ஆகுது. ஓகேவா? ஸோ நீங்கள் ஃபிசிக்கல் எஜுகேஷன் வந்து படிச்சிருந்தீங்க ப்ளஸ் கவர்மெண்ட் லா காலேஜ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தேர்வை எழுதி பாஸ் பண்ணி கவர்மெண்ட் லா காலேஜுக்கு வந்து நீங்கள் போகலாம். ஓகேவா? ஸோ இந்த தேர்வு முறை வந்து பார்த்திங்க அப்படின்னா செப்டம்பர் மாதம் வந்து கால்பர் ஆகுது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடியது காமன் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் 4 VAO. ஓகேவா? ஸோ இந்த எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் மாதம் வந்து கால்பர் ஆகுது. ஓகேவா? ஸோ செப்டம்பர் மாதம் கால்பர் ஆகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா 10th, அதாவது நீங்கள் 6 to 10th புக்கை நீங்கள் படிக்கணும். அது போக பார்த்தீங்கன்னா 11th 12th தமிழ் புக்கை மட்டும் ப்ரிப்பேர் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து பாஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இதற்கான குவாலிஃபிகேஷனை பார்த்தீங்க அப்படின்னா 10th தான் மினிமம் குவாலிஃபிகேஷன். ஓகேவா? SSLC பாஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த தேர்வுக்கு வந்து நீங்கள் தகுதியானவர்கள். ஓகே, ஸோ ரொம்ப ஈஸியான எக்ஸாம் தான். நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக பாஸ் பண்ணி போயிடலாம். ஸோ செப்டம்பர் தான் கால்பர் ஆகுது. ஓகேவா? கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அதிகமான மாதங்கள் வந்து நமக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ படிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக பாஸ் பண்ணி போயிடலாம். இதற்கான டெஸ்ட் சீரியஸ் ப்ளஸ் ஜென்ரல் தமிழ் ப்ளஸ் ஜென்ரல் ஸ்டடீஸில் வந்து நீங்கள் எப்படி படிக்கணும், என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோவில் வந்து நான் ப்ராப்பராக வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ குரூப் 4க்கான கோச் அண்ட் கைடு டெஸ்ட் சீரிஸ் எல்லாமே வந்து நம்முடைய எஜுகேஷன் மூலமாக வந்து ப்ராப்பராக நம்ம கொடுத்துட்ருக்கோம். அதில் நீங்கள் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து வாட்ஸ்அப் நம்பர் ப்ளஸ் டெலிகிராம் நம்பர் கொடுத்துருக்கேன். அதில் நீங்கள் ஜாயின் பண்ணி நம்முடைய இதில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா?
ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா காம்பினட் லைப்ரரி சர்வீஸ். ஸோ லைப்ரரி பார்த்தீங்க அப்படின்னா லைப்ரரியில் ஆல்ரெடி ஒரு கோர்ஸ் இருக்குது, ஒரு டிகிரியே இருக்குது இந்த லைப்ரரி சயின்ஸ் அப்படின்னு. அந்த இது படிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அக்டோபர் மாதம் வந்து கால் பண்ணக்கூடிய லைப்ரரி சர்வீஸில் வந்து நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபாரஸ்ட் அப்ரெண்டிஸ் இன் த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட். ஸோ இந்த எக்ஸாமுக்கு தகுதியானவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் அப்படிங்கிற ஒரு டிகிரி இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜியாகிரபி இந்த மாதிரி சயின்ஸ் ஓரியன்டாக நீங்கள் டிகிரி பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த ஃபாரஸ்ட் அப்ரெண்டிஸ் எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் தகுதியானவர்கள். ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து சயின்ஸ் கொஸ்டின் வந்து அதிகமாக கேட்கப்படும். ஓகேவா? ஸோ இந்த எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் மாதம் வந்து கால்பர் ஆகுது. ஓகேவா? ஸோ இதுக்கு யாராவது ப்ரிப்பரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா இதற்கான கோச்சிங் கைடும் நம்ம எஜுகேஷன் மூலமாக வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இங்கிலீஷ் ரிப்போர்ட்டர், தமிழ் ரிப்போர்ட்டர் இந்த தமிழ்நாடு. ஓகேவா? ஸோ இது அசம்பிளி அந்த மாதிரி வரும். ஸோ நீங்கள் அந்த ஷார்ட் அண்டு இந்த மாதிரிலாம் படிச்சிங்க அப்படின்னா இதுக்கு வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா அசிஸ்டன்ட் டைரக்டர் இன் சோசியல் வெல்ஃபேர் அண்ட் நியூட்ரிஷனல் மெல் ப்ரோக்ராம். இதுவும் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு டிகிரி இருக்குது. இந்த சோசியல் வெல்ஃபேர் அப்படிங்கிற டிகிரி இருக்குது. அதே மாதிரி நியூட்ரிஷன் அந்த இதுவும் வந்து டிகிரி இருக்குது. அது பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அக்டோபர் மாதம் கூடிய கால்பராகக்கூடிய எக்ஸாமுக்கு வந்து தகுதியானவர்கள். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா அசிஸ்டன்ட் டைரக்டர் டெக்னிக்கல் லெதர் அண்ட் மேனேஜர் லெதர். ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த லெதர் அப்படிங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கும். ஓகேவா? அது டிகிரியும் இருக்குது. அந்த டிகிரி பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த தேர்வுக்கு வந்து நீங்கள் தகுதியானவர்கள். ஸோ நவம்பர் மாதம் வந்து இந்த எக்ஸாம் வந்து கால்பர் ஆகுது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடியது மேக்ஸிமம் வந்து நம்ம எஜுகேஷனில் வந்து பிஜிடிஆர்பி எக்ஸாம் வந்து கோச்சிங் கைட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அந்த எக்ஸாமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் எம்எஸ்சி பிஎட் ப்ளஸ் எம்ஏ பிஎட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா டிஇஓ எக்ஸாம், அதாவது டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷனல் ஆஃபீஸர் ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டு, இந்த எக்ஸாம் வந்து எப்போ கால்பர் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதம் வந்து கால்பர் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ இந்த எக்ஸாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து எம்எஸ்சி பிஎட் அப்படி இல்லைனா எம்ஐ பிஎட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்து தகுதியானவர்கள். ஓகேவா? மேக்ஸிமம் வந்து இந்த 3 எக்ஸாம் பேட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா 3 டேமாக இருக்கும். பிரிமினரி, மெயின், அப்புறம் இன்டர்வியூ. இது 3மே பாஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ஒரு மாவட்ட கல்வி அதிகாரியாக வந்து ஆகலாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் லேபர் இன் த லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் டிபார்ட்மெண்ட். ஓகே. ஸோ அவ்வளவுதான். இந்த கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் வந்து 42 எக்ஸாமை வந்து இந்த 2021 வந்து காண்டக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ நீங்கள் ப்ராப்பராக உங்களுக்கு என்ன எக்ஸாம் தேவை அப்படிங்கிறத தெரிஞ்சு ப்ராப்பராக படிச்சிங்க அப்படின்னா 2022 வந்து நம்ம ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயாக வந்து ஆகலாம். ஓகேவா? ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்டில் வந்து லீவ் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா கூட வாட்ஸ்அப் நம்பர் ப்ளஸ் டெலிகிராம் லிங்க் எல்லாமே வந்து கீழே அட்டாச் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாமுக்கு வந்து தனி குரூப் இருக்கும். குரூப் 2 குரூப் டிஏக்கு வந்து தனி குரூப்பு, ஹிந்து ரிலீஜன் எக்ஸாமுக்கு வந்து தனி குரூப் இருக்கும். அதே மாதிரி குரூப் 4க்கு வந்து பார்த்திங்கன்னா தனித்தனி குரூப் இருக்கும். இந்த எல்லா டெலிகிராம் லிங்குமே வந்து கீழே அட்டாச் பண்ணியிருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நம்முடைய எஜுகேஷன் சேனலில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டிஇஓ எக்ஸாமுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் வழியாக வந்து கோச்சிங் கைடு வந்து பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நீங்கள் அதுலேயும் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் இந்த வீடியோ வந்து டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய காம்படிஷனருக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த வீடியோ பார்த்து என்னென்ன எக்ஸாமுக்கு வந்து அவங்க தகுதியானவர்கள் அப்படிங்கிறத பார்த்து அவங்க ப்ரிப்ரேஷன் வந்து பண்ணட்டும். ஓகேங்களா? ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்டில் வந்து எழுதுங்க. அது மட்டும் இல்லாமல் வாட்ஸ்அப் நம்பர் அண்ட் டெலிகிராம் லிங்க் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். அதை கிளிக் பண்ணி நம்முடைய சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இன்னும் வரக்கூடிய காலங்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்முடைய ஸ்டடி லெவலில் வந்து இன்னும் ஸ்ட்ராங் பண்ணணும். அதன் அடிப்படையில் பார்த்திங்க அப்படின்னா ஸ்கூல் புக் பேக் கொஸ்டின் எல்லாமே வந்து இனி டெய்லி நம்முடைய சேனல் மூலமாக வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ அது வேணும் அப்படின்னா நம்முடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உடைய பெல் ஐக்கனை வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.